ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கெஃபே. இது வந்து ஒரு சண்டே vlog. ஸோ மார்னிங் வந்துட்டு பராத்தா பண்ணலாம், ஆலு பராட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே பால் எல்லாம் காய்ச்சிட்டு ஆலு பராட்டாக்கு தேவையான உருளைக்கிழங்கும் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக பட்டாணி இருந்தது, அதுவும் சேர்த்து குக்கரில் வேக வச்சாச்சு. மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வச்சாச்சு. ஸோ அந்த குக்குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதில் சொன்ன மெத்தட் படி தான் நான் இப்போலாம் மாவு பிசைகிறேன். ரொம்ப சாஃப்டாக வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பொட்டேட்டோ மசாலாவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு நம்ம கொத்தமல்லி வந்துட்டு மேலே தூவிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த நம்ம வச்சுருந்த பொட்டேட்டோவோட அந்த மேஷ் இருக்கு இல்லையா, மேஷ்ட் பொட்டேட்டோ, அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி நல்லா வந்துட்டு கிளறிக்கணும். நல்லா அந்த மசாலா எல்லாமே ஒரு 2 to 5 minutes வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம கூல் பண்ண வச்சிடலாம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பால்ஸாக எடுத்துக்கணும் கோதுமை மாவை வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்கெட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருவிட்டு எட்ஜை மட்டும் நம்ம பிச்சிடணும். ஸோ தட் அது நல்லா சீல் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு நம்ம அழுத்தி தேய்க்கக்கூடாது. இந்த மாவு வந்துட்டு லைட்டாக தான் தேய்க்கணும். ஆனால் நம்ம வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு வந்துட்டு திரட்ட வந்துடும். ஆனால் ரொம்ப அழுத்தக்கூடாது. லேசாக மேலெலாம் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெளியே வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. மைதா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கோதுமையே வந்து நம்ம பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு தொட்டுக்கைக்கு கொஞ்சமாக கேர்டு, அதுக்கு மேலே வந்துட்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் நான் தூவி விட்டுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் தொட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை, நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது சட்னி கூட பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அன்றைக்கி தக்காளி சட்னி தொட்டு தான் சாப்பிட்ருந்தேன். இப்போ வந்துட்டு பராட்டாவை வந்துட்டு நல்லா 2 சைடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் விட்டுட்டு நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டேஸ்டான ஆலு பராட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னடா இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, கரண்ட்டு போயிடுச்சுங்க. ஸோ சண்டே வந்துட்டு மதியானம் கொஞ்சம் லஞ்செல்லாம் ஸ்பெஷலாக பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து சிம்பிளாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தால் வச்சுட்டு ரைஸு அது கூட வந்து எக்கு வந்து பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து அதுக்கு தான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டேலலாம் கரண்ட்டு போனால் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறமேட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சுத்தமாக காற்று வரல, அதுவும் இந்த வெயிலுக்கு தாங்கவே முடியலங்க. ஸோ பொறுமையாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வரா மாதிரி தெரியல. அதனால் நம்ம வந்துட்டு இந்த ரெசிபியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பண்ணி முடித்த உடனே கரண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நல்லாவே நடக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.